இப்போ இந்த போர் ஒத்திகைக்கான ஒரு அவசியம் என்ன சார்? இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது வந்து கேட்டகரைஸ்டு சிவில் டிஃபென்ஸுங்கிற ஒரு இது இல்லை. அங்கிட்டிருந்து ஒரு மிசைல் வந்து நம்ம சென்னையை பார்த்தோ இல்லை ஒரு இடத்த பார்த்தோ வருதுன்னு வைங்க, அந்த நேரத்தில் நமக்கு வந்து சைரன்ஸ் வந்து வரும். என்ன தெரியும் பொதுமக்கள், நான் என்ன செய்யணும்னு தெரியாது, எல்லாம் மார்க்கெட்டில் அங்கிட்டு இங்கிட்டும் ஓடக்கூடாது. அப்போ என்ன செய்யணும் அப்படிங்கிறத உள்துறை வந்து ஒரு கைட்லைன்ஸ் கொடுப்பாங்க. இப்போ நம்மளை தமிழ்நாடை பொறுத்தளவுக்கு வந்து ஆர்ட்லரி ஷெல்லிங்கு இந்த மாதிரி ஷெல்லிங்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் வந்து ஏர் ரைடை வந்து கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது, மிசைல்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவாகவே ஒத்திகையில் என்ன மாதிரியான ஒத்திகைலாம் நாளைய தினம் எதிர்பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்புகள்? இப்போ தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய கிரிட்டிக்கல் டார்கெட்னு பார்த்திங்கன்னா நம்ம ஏர்போர்ட்டு, நம்ம ஹார்பரு, சென்னை சிட்டி, இது ஒன்று தான் சாஃப்ட் டார்கெட்டாக இருக்க முடியும். ஆனால் இந்த அளவுக்கு வர அளவுக்கு அவங்களுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு இதாக இருக்குமா அப்படிங்கிறது வந்து ஆவடியில் நடக்கிற ஒரு இதுக்கு வந்து நமக்கு வந்து பாதிக்குமா? டி நகர், சைதாப்பேட்டை அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா இடத்தையுமே அது பாதிக்கும். பதிலடி வீரியமாக கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குன்னு இதை வந்து ஒரு மதத்தோட சாயம் பூசி அந்த மதத்தை காரணம் மேற்கோள் காட்டி இதை வந்து நம்ம மேலே திணிக்கப்படுற ஒரு தீவிரவாதம் வந்து இந்து மெஜாரிட்டி இருக்கிற ஒரு நாட்டில் வந்து ஒரு மைனாரிட்டி மதத்தை சேர்ந்த தீவிரவாதிகள் வந்து இந்த மதத்தை சார்ந்ததனால் உன்னை கொல்றேன் அப்படின்றது வந்து ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட். ஜுவல்லர்ஸ் சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். Periyar Maniyamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation. குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். நாடு முழுவதும் 7ஆம் தேதி அன்று போர் ஒத்திகை செய்ய வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலை மத்திய உள்துறை அமைச்சகம் வழங்கியிருக்கிறது. போர் ஒத்திகை அப்படின்னா என்ன? இந்த போர் ஒத்திகை எப்படி செய்வாங்க? போர் ஒத்திகை செய்வதற்கான அவசியம் இப்போ என்ன நேர்ந்திருக்கு அப்படின்ற பல்வேறு விஷயங்களுக்கு பதிலளிப்பதற்காக நம்மிடையே கர்னல் கணேஷ் இணைந்திருக்கிறார். அவரிடம் நாம் பேச இருக்கிறோம். சார், இந்த போர் ஒத்திகை இதற்கு முன்னாடி எப்போ நடந்திருக்கு? இப்போ இந்த போர் ஒத்திகைக்கான ஒரு அவசியம் என்ன சார்? இப்போ இந்த போர் ஒத்திகை அப்படிங்கிறது வந்து போர் ஒத்திகைங்கிறது செப்பரேட், ஃபைட்டிங் ஃபோர்ஸஸ்க்கு தனியாக அந்த ட்ரில்ஸ் போயிட்டுருக்கும். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது வந்து கேட்டகரைஸ்டு சிவில் டிஃபென்ஸுங்கிற ஒரு இது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1971 லாஸ்ட் டைம் ஒரு கன்வென்ஷனல் வார் நமக்கும் பாகிஸ்தான் வந்து பண்ணும்போது பங்களாதேஷ் லிபரேஷன் அப்போ நம்மளுடைய கண்ட்ரியவே ஒரு டிஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிக்ட்ஸை வந்து கேட்டகரி வச்சுருப்பாங்க. இது வந்து சிவில் டிஃபென்ஸ் டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறது. அது எதை வச்சுன்னா அதனோட வல்னரபிலிட்டி, பார்டருக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்டேட்ஸில் உள்ள ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ஸு, அது போக ஸ்ட்ராட்டஜிக்கலி இம்பார்ட்டன்ட் டார்கெட் உள்ள டிஸ்ட்ரிக்ட்ஸு, இது போக மெட்ராஸ், மும்பை, கல்கட்டா இந்த மாதிரி வந்து பாப்புலேஷன் ஜாஸ்தி உள்ள டிஸ்ட்ரிக்ட்ஸு, இதே மாதிரி நியூக்ளியர் இது இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்ஸு, இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட் வைட்டல் டார்கெட்ஸ். இந்த இது எல்லாத்தையுமே வந்து அந்த கேட்டகரியில் பிரித்து இங்கே வந்து சிவில் டிஃபென்ஸ் வந்து அவசியம். அது போக வந்து நம்ம வந்து நம்மளுடைய இப்போ உள்ள ரெகுலர் ஆர்மி தவிர நாளைக்கு ஒருவேளை நம்மளுடைய என்சிசியில் இருந்தோ மற்ற இதில் இருந்தோ ட்ரெயின் பண்ணி போருக்கு ஆள் அனுப்பணும் அப்படிங்கும்போது அதுக்குண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கிற மாதிரி உள்ள இடத்த எல்லாத்தையும் வந்து கேட்டகரைஸ்டு சிவில் டிஃபென்ஸ் டிஸ்ட்ரிக்ட்ஸ்னு நம்ம வச்சுருப்போம். இப்போ உள்ள சுச்சுவேஷனில் இப்போ வந்து கார்கில் லாஸ்ட்டாக நம்ம பார்த்த போர் மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து கார்கிலில் நடந்துச்சு 1999. அந்த சுச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா அந்த ஹோஸ்டிலிட்டிஸுங்கிறது வந்து லிமிட்டட் டு அந்த ஜம்மு காஷ்மீர் ரீஜன் மட்டும்தான் இருந்தது. கொஞ்சம் வந்து பஞ்சாப் அந்த ஏரியாவில் இருந்தது. அப்போ வந்து நமக்கு என்னென்னா அந்த பிளாக் அவுட் ட்ரில்ஸ், அந்த ஒத்திகை நீங்கள் சொன்னீங்க இல்லையா, சிவில் டிஃபென்ஸ் ஒத்திகை, அந்த ரிஹர்சல்ஸ், அது எல்லாமே அந்த பார்டர் டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கு மட்டும்தான் இருந்துச்சு. ஏன்னா அப்போ வந்து மிசைல்ஸ் வச்சு அடிக்கிற அளவுக்கு அந்த இது வந்து போர் வந்து எஸ்கலேட் ஆகலை. ஒன்லி ஆர்ட்லரி வெப்பன் மட்டும்தான். ஆர்ட்லரி வெப்பன் மிஞ்சி போனால் 30 35 கிலோமீட்டர் வரைக்கும் தான் அது வரும். அதுதான் வந்து மேக்ஸிமம் ரேஞ்சு. அது மட்டும்தான் வந்தது. ஆர்ட்லரி ஃபயர் வந்து ஷெல்லிங் நடந்துச்சு. அதுக்காக வந்து பார்டர் டிஸ்ட்ரிக்ட்ஸ் மட்டும் அந்த இது பங்கர்ஸு, அந்த அந்த ஆர்ட்லரி ஃபயரிங்க்கு தேவையான பங்கர்ஸு இதெல்லாம் ரெடி பண்ணி அவங்க இருந்தாங்க. அது இந்த ஒத்திகை வந்து இப்போ ஏன் அவசியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம பிரதம மந்திரி வந்து ஒன்று சொல்லியிருக்காரு, இந்த தீவிரவாதத்துக்கு பதிலடி கொடுப்போம் அப்படின்ட்டு. நம்மளுடைய ஃபோர்ஸஸ் அவங்க எல்லாமே வந்து ஒரு விதமான ஒரு ஹொஸ்டிலிட்டியை பார்த்து போய் கொண்டிருக்கும்போது இந்த போர் ஒத்திகை ஏன் தேவைன்னா, நம்ம வந்து போருக்கு போகிறதில்ல. இந்தியான்றது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெஸ்பான்சிபிளான நாடு. நம்ம ரொம்ப ரொம்ப ரெஸ்ட்ரெயின்ட் வந்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணுற ஒரு நாடு. அதே மாதிரி நம்ம பிரதம மந்திரி எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப ஒரு மெச்சூரான ஒரு தலைவர். அவர் வந்து ஒரு போருக்கு போகிறது வந்து ஒரு முடிவு கிடையாது. இதுக்கு
ஆனால் கண்டிப்பாக பதிலடி கொடுக்கணும் அப்படின்போது வந்து இந்த பாகிஸ்தானால் அந்த பதிலடியை வாங்கிட்டு சும்மா இருக்க முடியுமா? இல்லை. அது எஸ்கலேட் பண்ணுறதுக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகாது. இது வந்து போர் வந்து ஒரு பெரிய ஃபுல் ஃப்ளெஜ்டு போராக மாறுறதுக்கு ரொம்ப டைம் ஆகாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது, ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு வார்னு வரும்போது வந்து இப்போ மற்ற சிவிலியன் மக்கள் வந்து டெப்த்தில் இருக்கிறவங்க அவங்களுக்கு வந்து இந்த நேரத்தில் நான் என்ன செய்யணும்? ஒரு ஏர் ரைடு ஆகுது. ஏர் ரைடுன்னா அங்கே உள்ள ஃபைட்டர்ஸ் வந்து வர்றாங்க, இல்லை அங்கிட்டிருந்து ஒரு மிசைல் வந்து நம்ம வந்து சென்னையை பார்த்தோ இல்லை ஒரு இடத்த பார்த்தோ வருதுன்னு வைங்க. அந்த நேரத்தில் நமக்கு வந்து சைரன்ஸ் வந்து வரும். முன்ன கூடி இந்திய அரசாங்கம் வந்து இங்கே வந்து ஏர் ரைடு வந்துட்டுருக்கு, அதனால் மக்கள் எல்லாம் பொதுமக்கள் எல்லாம் தக்க முன்னேற்பாடு செஞ்சுட்டு அந்த டிஃபென்ஸ் எடுங்க அப்படிங்கும்போது என்ன தெரியும் பொதுமக்கள், நான் என்ன செய்யணும்னு தெரியாது, எல்லாம் மார்க்கெட்லேயே அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடக்கூடாது. அப்போ என்ன செய்யணும் அப்படிங்கிறத உள்துறை வந்து ஒரு கைட்லைன்ஸ் கொடுப்பாங்க. நாளைக்கு ஏர் ரைடு சைரன் வரும்போது நீங்கள் என்ன செய்யணும், எங்கே இருக்கீங்களோ அங்கேயே கீழே படுக்கணும். இப்போ முடிஞ்சால் பக்கத்தில் பேஸ்மெண்ட்டில் எங்கெங்கே இருக்கோ அந்த பேஸ்மெண்ட்டில் போய் நீங்கள் இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ வந்து ஒரு மிசைல் வருது, அந்த மிசைலுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இப்போ நம்மளை தமிழ்நாடை பொறுத்தளவுக்கும் வந்து ஆர்ட்லரி ஷெல்லிங்கு இந்த மாதிரி ஷெல்லிங்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் நம்ம பங்கர்ஸுக்கு போகணுங்கிற தேவை கிடையாது. ஆனால் வந்து ஏர் ரைடை வந்து கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது, மிசைல்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ரெண்டுக்குமே வந்து நம்ம மெயின்லி நம்ம செய்ய வேண்டியது பிளாக் அவுட்ஸ். நைட்டு வந்து பிளாக் அவுட்ஸ். ஏன் பிளாக் அவுட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நைட் என்கேஜ்மெண்ட் கேப்பபிலிட்டிஸ் வந்து எதிரி நாடுக்கு அவ்வளோவா இருக்காது. ஸோ பிளாக் அவுட் ஆயிடுச்சுன்னா நம்ம இது வந்து டோட்டல் பிளாக்காக இருக்கும்போது அவங்களால வந்து ஒரு டார்கெட் டிடெக்ட் பண்ணி அடிக்கிறதுங்கிறது வந்து கஷ்டம். ரெண்டாவது, இந்த பிளாக் அவுட் ஏன் அவசியம் அப்படிங்கிறதுனா, இப்போ நம்மகிட்ட உள்ள கிரிட்டிக்கல் வெப்பன் இருக்குது. இந்த பிருத்திவி மாதிரி மிசைல்ஸ்லாம் இருக்குது. இந்த லான்ச்சர்ஸ்லாம் மூவ் பண்ணும்போது ரோட்டில் இது வந்து சீக்ரெட் சிஸ்டம்ஸ். இது வந்து யாருக்கும் தெரியணுங்கிற அவசியம் கிடையாது. இது போக வந்து இதை வந்து சேட்டலைட் பிக்கப் பண்ணும்போது ஈஸியாக லைட் இருந்ததுன்னு ஈஸியாக பிக்கப் ஆகிடும். ஸோ இந்த வெப்பன் சிஸ்டம் வந்து நம்ம ரோட்டில் மூவ் ஆகும்போது பிளாக் அவுட்ஸ் வந்து எல்லா ஏரியாலையும் வந்து பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த ரெண்டு சுச்சுவேஷனில் வந்து நம்ம பிளாக் அவுட்ஸ் இருக்கும். ஏர் ரைடு இந்த மாதிரி வரும்போது நம்ம வந்து கிரிட்டே வந்து ஆஃப் பண்ணிவிடுவாங்க. அந்த மாதிரி ஆஃப் பண்ணும்போது பொதுமக்கள் வந்து ஜென்ரேட்டர் வச்சுட்டு நான் போட்டுக்குவேன் அப்படின்றது எதுவுமே பண்ணக்கூடாது. அவங்களுக்குன்னு ஒரு டியூட்டி இருக்குது. இந்த மாதிரி நேரத்தில் தேசத்துக்குன்னு அவங்க வந்து ஒரு கடமை இருக்குது இல்லையா? அந்த கடமை என்னங்கிறத தான் உள்துறை அமைச்சகம் வந்து இப்போ வந்து கைட்லைன்ஸாக கொடுக்க போகிறாங்க. இதில் வந்து இது தவிர இப்போ வந்து இந்த ஏர் ரைடு மட்டும் கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பாம்பிங் ஆயிடுச்சு, கேஷுவாலிட்டிஸ் அங்கங்கே வந்து இப்போ கொரோனா நடந்துச்சு, அங்கங்கே வந்து டெட் பாடிஸ் வந்து இருந்தது. அப்போ வந்து ஆம்புலன்ஸ் சர்வீஸ் வேணும், எவாக்குவேஷன் சர்வீஸ் வேணும். இந்த மாதிரி நேரத்தில் எப்படி இதை மொபிலைஸ் பண்ணணும்? டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு ட்ரைனிங் வேணும் இல்லையா? இப்போ உள்ள டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் கலெக்டர் கீழே இருக்குது, அவர்கிட்ட தான் எல்லா ரிசோர்ஸும் இருக்குது. ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு விதமான ஒரு பாம்பிங் ஆயிடுச்சு, அங்கே ஏகப்பட்ட கேஷுவாலிட்டி இருக்குது. அப்போ வந்து அவங்களுடைய எவாக்குவேஷன் எப்படி பண்ணணும், அவங்கள நியரஸ்ட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறது எப்படி, பொதுமக்கள் எப்படி அந்த இடத்துல அவங்களுடைய கடமை என்ன அப்படிங்கிறது அது ஒன்று இருக்குது. ரெண்டாவது ஃபயர் ஃபைட்டிங்னு ஒன்று. ஃபயர் ஃபைட்டிங் பண்ணணும். அந்த நேரத்தில் வான்வழி தாக்குதலில் பற்றி எரியுது, அங்கே ஃபயர் ஃபைட்டிங். ஸோ ஃபயர் ஃபைட்டிங் நம்ம சிஸ்டத்தை இது பண்ணிடும். இருக்கிற எல்லா ரிசோர்ஸஸையும் நம்ம ரெடி பண்ணிக்கணும். அட் த சேம் டைம் நம்மளுடைய செல்ஃப் டிஃபென்ஸ், ஒரு வான்வழி தாக்குதலோ ஏதோ இல்லை அவங்க தீவிரவாதிகள் ஊடுருவி வந்து ஒரு சபட்டைஜ் பண்ணுறாங்க. சபட்டைஜ் அப்படின்னா வந்து ஒரு பாம்பு வச்சுட்டு போகிறாங்க எங்கேயோ, அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதுலேருந்து நம்ம எப்படி தப்பிக்கணும், அதை எப்படி நம்ம டிஃபெண்ட் பண்ணணும். ஒரு தீவிரவாத தாக்குதலோ ஏதோ ஒன்று நம்ம இதுக்குள்ளே வந்தாச்சுன்னா இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி நம்ம உள்துறை அமைச்சகம் ஒரு கைட்லைன்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதை நம்ம ரிஹர்ஸ் பண்ணி நம்ம இது பண்ணுறது தான் இப்போ உள்ள சுச்சுவேஷன். இப்போ பொதுவாகவே இந்த ட்ரில், இந்த ஒத்திகை அப்படிங்கிறது இதற்கு முன்னாடி எப்படி நடந்தது? இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி உள்துறை அமைச்சகம் கொடுக்கக்கூடிய அந்த கைட்லைன்ஸில் பொறுத்து தான் அது பண்ணுவாங்களா, இல்லை பொதுவாகவே ஒத்திகையில் என்ன மாதிரியான ஒத்திகைலாம் நாளைய தினம் எதிர்பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாளைய தினம் நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, நமக்கு ஏர் ரைடு சைரன்ஸ் வந்து ரெடி பண்ணுவாங்க மோஸ்ட்லி. அதை ஏன்னா நம்மளுடைய டிஸ்டன்ஸ் ஃப்ரம் பாகிஸ்தானோட வெப்பன் சிஸ்டம் அது பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஆர்ட்லரி ரேஞ்சிலேருந்து நம்ம வெளியில் இருக்கோம். அவங்ககிட்ட இருக்கிற மேக்ஸிமம் மீடியம் மிசைல் ரேஞ்சிலேருந்து வெளியில் இருக்கும். ஒரு சில ஐசிபிஎம்ஸ் மட்டும்தான் வந்து தமிழ்நாடு பக்கத்துலேயே வரும். இப்போ தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய கிரிட்டிக்கல் டார்கெட்டுன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஏர்போர்ட்டு, நம்ம ஹார்பரு,
சென்னை சிட்டி இந்த மாதிரி ஒரு டென்ஸ்லி பாப்புலேட்டட், இது ஒன்று தான் சாஃப்ட் டார்கெட்டாக இருக்க முடியும். ஆனால் இந்த அளவுக்கு வர அளவுக்கு அவங்களுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு இதாக இருக்குமா அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய கேள்விக்குறி. ஆனால் இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை நம்ம ஏன் நிப்பாட்டணும், அதனால் அவனுக்கு என்ன ஆகும்னா அவனுடைய எக்கனாமி அடியாகும். அப்போ அதே மாதிரி பாகிஸ்தான் சைட்லேருந்து என்ன யோசிப்பான், இவங்க எக்கானமியை நான் அடிக்கணும் அப்படிங்கும்போது நம்மளுடைய ஹார்பர் அடிக்கலாம், நம்ம ஏர்போர்ட் அடிக்கலாம், சென்னை ஹார்பர், சென்னை ஏர்போர்ட். ஏன்னா இங்கே வந்து ஆர்மி வந்து டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து கம்மி, எதிர்பார்க்காத ஒரு இங்கே வந்து வருவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நமக்கு மேக்ஸிமம் தமிழ்நாடை பொறுத்தளவுக்கு நம்ம எதிர்பார்க்கக்கூடியது வந்து ஏர் ரைடு மட்டும்தான் நம்ம வந்து எதிர்பார்க்க முடியும். அது நம்ம இந்த பங்கர்ஸு தோண்டி மக்கள் போய் அதை ஆக்குப்பை பண்ணுறது நமக்கு அப்ளிகபிள் கிடையாது. அது பார்டர் டிஸ்ட்ரிக்ஸில் மட்டும் கடந்த 3 நாளாகவே அது போயிட்டு தான் இருக்குது. இப்போ கார்கில் டைமில் நாங்கள் இருக்கும்போது என் மனைவி இருந்தாங்க அங்கே ஜம்முவில் கட்டுவாவில், அவங்களுக்கெல்லாம் வீட்டுக்கு பக்கத்துலேயே 2 பங்கர் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம ஏர் ரைடு வரும்போது நமக்கு மெயினாக வந்து இப்போ என்ன செய்வாங்கன்னா, இப்போ நீங்கள் ஷாப்பிங் மால்லாம் போயிருப்பீங்க, அங்கே பேஸ்மெண்ட் இருக்குது. இப்போ அந்த பேஸ்மெண்ட்டில் மக்களை வந்து சேஃப் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வரும்போது முடிஞ்ச அளவுக்கு இந்த சேஃப்டி இல்லாமல் இருக்கிறவங்கள எல்லாத்தையும் அந்த மாதிரி சேஃப் ஜோனுக்கு எவாக்குவேட் பண்ணுற ட்ரில், அந்த ஏர் ரைடுக்கான ஒரு அந்த இது அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அது எந்த அளவுக்கு சீரியஸ்னஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து கவர்மெண்ட்டு தான் சொல்லுவாங்க. அதனால் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும், அந்த சர்க்குலர் வர்ற வரைக்கும். ஓகே, இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒரு 3 இடங்கள் வந்து ஒத்திகை செய்வதற்கான ஒரு இடங்களாக தேர்வு செய்யப்பட்டிருக்கு. குறிப்பாக ஆவடி, அதே போன்று கல்பாக்கம், மீனம்பாக்கம் போன்ற இடங்கள் மட்டும் ஒத்திகை செய்யக்கூடிய ஒரு இடங்கள. அந்த இடத்துல தான் தாக்குதல் நடந்தால் மிகப்பெரிய ஒரு பேரழிவுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுக்கான காரணமா, இல்லை இந்த குறிப்பிட்ட இடங்களை மட்டும் தேர்வு செய்வதற்கான காரணங்கள் என்ன? இப்போ கல்பாக்கம் ஏன் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அணு சக்தி அங்கே வந்து நம்ம இது பண்ணுறோம், எலக்ட்ரிக்கல் இது வந்து அட்டாமிக் எனர்ஜியை வந்து எலக்ட்ரிசிட்டியாக கன்வெர்ட் பண்ணுற ஒரு முக்கியமான ஒரு இது. அதோட எக்ஸ்ப்ளோஷன் அப்படி அங்கே வந்து அணு ஆயுதத்தை விட அது பயங்கரமானது. அது எக்ஸ்ப்ளோர்ட் ஆச்சுன்னா அது மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும். அது அது வந்து வந்து ஒரு வைட்டல் டார்கெட். ரெண்டாவது ஆவடியில் வந்து நம்ம டேங்க்கு, நம்மளுடைய ஆர்மமெண்ட்ஸு, நம்மளுடைய அம்னிஷன்ஸ் இருக்குது. எப்பயுமே எதிரி நாடு வந்து நம்மளுடைய ஃபைட்டிங் கேப்பபிலிட்டிஸை எப்படி வீக்கன் பண்ணணும், அதை எப்படி, அதாவது இந்த இது இருந்தால் தானே அவன் மொத்தம் அடிக்க வருவான். அப்போ இதையே நம்ம அடித்து உடச்சிட்டோம்னா அது அந்த மாதிரி வந்து நம்ம அம்மினிஷன் டம்ப்ஸு, நம்ம ஃபியூயல் டம்ப்ஸு, நம்ம இந்த ஏர்க்ராஃப்ட் ஹேங்கர்ஸு, டேங்க்ஸ் எங்கே கான்சன்ட்ரேட்டடாக இருக்கோ அது வந்து வைட்டல் டார்கெட்டாக இருக்கும். அதனால் ஆவடி. மீனம்பாக்கம் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். மீனம்பாக்கத்தில் வந்து நமக்கு வந்து போத் கமர்ஷியலும் இருக்குது, பக்கத்தில் வந்து ஏர்ஃபோர்ஸ் தான் இருக்குது. கமர்ஷியல் தான் மெயினாகவே, அது வந்து அது ஒன்று. அப்புறம் 2மே 2 in 1 ஆயிடுச்சு. ஸோ இது எல்லாம் இது போக நம்ம ஹார்பர்லாம் அடிக்கும்போது வந்து மிகப்பெரிய ஹார்பர் நம்மளோடது. இதுவும் சரி, ஈவன் இன்ஃபேக்ட் தூத்துக்குடி கூட வந்து முக்கியமான ஒரு அட்டாமிக் எனர்ஜி பிளான்ட் இருக்குது, அங்கேயும் நம்ம ஹார்பர் இருக்குது. இது வந்து முக்கியமான ஒரு டார்கெட்டாக இருக்கக்கூடும். இங்கே எல்லாம் வந்து அவங்களுடைய டார்கெட் லிஸ்ட்டில் இது எந்த ப்ரியாரிட்டியில் வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்றது அவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் இதெல்லாம் சாஃப்ட் டார்கெட்ஸு, இங்கே இது நடக்கக்கூடும் அப்படிங்கிறதுனால இங்கே வந்து ரிஹர்சல்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அப்படி நடக்கும்போது ஆவடியில் நடக்கிற ஒரு இதுக்கு வந்து நமக்கு வந்து பாதிக்குமா, டி நகர், சைதாப்பேட்டை அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா இடத்தையுமே அது பாதிக்கும். ஏன்னா அந்த மேலேருந்து ஒரு பாம்பிங் அப்படி நடக்கும்போது ஆவடின்றது ஒரு பின் பாயிண்ட் டார்கெட்டாலாம் வராது, அது ஏரியாவே இது சேச்சுரேஷன் ஆகும். அதனால் வந்து மெட்ராஸ் அப்படின்றத மொத்தமாகவே நான் எடுத்துகிட்டு முதல்ல சொன்னேன் உங்களுக்கு. இப்போ சின்ன அந்த டார்கெட் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல வேணாம் அப்படிங்கிறது என்னுடையது. இப்போது 22ஆம் தேதி பஹல்காம் தாக்குதல் நடந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேரழிவு, அத்தனை பேர் சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டாங்க. தற்போது வரை ஒவ்வொரு நாளும் அந்த பார்டரில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள் அப்படின்ற ஒரு செய்திகள் எல்லாம் தொடர்ந்து வந்துட்டே இருக்குது. போருக்கு எந்த நேரமும் தயாராக இருப்போம், எந்த நேரமும் பதிலடி கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம்ன்ற மாதிரி பிரதமர் சொன்னதையும் நீங்கள் மேற்கோள் காட்டியிருக்கீங்க. பதிலடி வீரியமாக கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக. இப்போ வந்து இது ஏற்கனவே ரொம்ப பேசிட்டாங்க எல்லா மீடியாலேயும். இது வந்து ஒரு சாதாரண தீவிரவாத செயலாக இருந்திருந்தால் இதுக்கு வந்து அவ்வளவு தீவிரமான ஒரு ரியாக்ஷன் வந்து ஒரு எமோஷனல் இது வந்து ஒரு தேசிய தலைமையிட்டிருந்து வந்திருக்காது. இதை வந்து ஒரு மதத்தோட சாயம் பூசி அந்த மதத்தை காரணம் மேற்கோள் காட்டி இதை வந்து நம்ம மேலே திணிக்கப்படுற ஒரு தீவிரவாதம். இது ஒரு படுகொலை. இந்த படுகொலைக்கு வந்து நான் வந்து இதில் வந்து என்னென்னா ஆடாசிட்டின்னு ஒன்று சொல்லுவாங்க. இந்துஸ்தான் அப்படிங்கிற நம்ம நாட்டில் வந்து இந்து மெஜாரிட்டி இருக்கிற ஒரு நாட்டில் வந்து ஒரு மைனாரிட்டி மதத்தை சேர்ந்த தீவிரவாதிகள் வந்து இந்த மதத்தை சார்ந்ததுனால் உன்னை கொல்றேன் அப்படின்றது வந்து ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட்.
அது வந்து நான் உன் துணி முடிஞ்சால் செஞ்சு பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட். இதை வந்து நானும் ஒரு ஹிந்து அப்படிங்கிறதுல எனக்கு வந்து என் மதம் முக்கியம், அவங்களுக்கு அவங்க மதம் முக்கியம். அவங்க மதத்தை அவங்க வழிபட்டுட்டு போட்டும், என் மதத்தை நான் வழிபட்டுட்டு போகிறேன். என்ன வந்து நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு அவன் கிடையாது. அதனால் இந்த மதத்தை சார்ந்த அந்த பிரதம மந்திரிக்கு எவ்வளவு ஒரு கொதிப்பு வந்திருக்கும். அவர் வந்து என்ன சொல்கிறார், நான் பதிலடி கொடுப்பேன் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கார். இதில் வந்து 150 கோடி மக்களும் வந்து அவங்களுடைய எண்ணங்களும் இதைத்தான் பிரதிபலிக்க இந்த இவருடைய இதை தான் பிரதிபலிக்குது, நம்ம பதிலடி கொடுக்கணுங்கிறது. ஆனால் நம்ம பதிலடி வந்து அந்த தீவிரவாதத்துக்கு அகெயின்ஸ்டாக மட்டும்தான் இருக்கே தவிர, அந்த தீவிரவாதிகளுக்கு உதவி பண்ணுற அந்த இராணுவத்துக்கு அகெயின்ஸ்டாக மட்டும்தான் இருக்கே தவிர, பாகிஸ்தான் என்கிற தேசியத்துக்கு அகெயின்ஸ்டாவோ பாகிஸ்தான் மக்கள் அந்த மதத்துக்கு அகெயின்ஸ்டாவோ கிடையாது. அப்படி நம்ம கொடுக்க போகிற அந்த பதிலடியை வந்து அவங்க நினச்சா, ஏன்னா வந்து 1979 நம்ம பார்க்கலாம், இவங்களுடைய பாகிஸ்தான் என்கிற நாடு தீவிரவாதத்தை எந்த மாதிரி வந்து தவறாக யூஸ் பண்ணிக்கிட்டு வர்றாங்க, அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அவங்களுடைய ஒரு இதுக்காக அப்படிங்கிறது வந்து வரலாறு சொல்லுது. அப்படி இருக்கும்போது நம்ம இந்த தீவிரவாதத்துக்கு அடிக்க போகிற பதிலடியை அவங்க எப்படி வேணாலும் வந்து மாற்றலாம், எஸ்கலேட் பண்ணி ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு வாராக மாற்றியாச்சுன்னா, ஃபுல் ஃப்ளெஜ்டு வாராக மாற்றுறதுக்கு ஒரு செகண்டு கூட ஆகாது. வார் என்பது வந்து லாஸ்ட் ரிசார்ட்டாக இருக்கணும். நம்மளை பொறுத்தவரைக்கும் அது லாஸ்ட் ரிசார்ட். இல்லாட்டினா பிரதம மந்திரி எப்பயோ வந்து ஒரு வாருங்கிறத இது பண்ணியிருப்பார். அவர் யோசித்து எல்லாம் செய்கிறாருன்னா அவர் ஒரு மெச்சூரிட்டியை காமிக்கிறாரு. ஆனால் பாகிஸ்தானை பொறுத்தளவுக்கும் அவங்கள்ட்ட அந்த ஒரு மெச்சூரிட்டிங்கிறது கிடையாது. அது போக இப்போ அவங்க பயத்தில் இருக்காங்க, ஜிட்ரி. அவங்க வந்து இப்போ என்ன நடக்கும் ஏது நடக்கும் தெரியாத ஒரு பயத்தில் இருக்காங்க. பயத்தில் இருக்கிறவன் எது வேணால் செய்வான். அப்படி அவன் செய்கிறது வந்து அவனுக்கே அறியாமல் அது மிகப்பெரிய போராக வந்து அது இதாயிரும், எஸ்கலேட் ஆயிரும். அப்படி வரும்போது நம்ம அதுக்கெல்லாம் தயாராக இருக்கணும். அப்படிங்கிறதுனால நம்மளுடைய ப்ரிப்பேர்ட்னஸ் இருக்கணும். அந்த ப்ரிப்பேர்ட்னஸ் தான் நம்ம அந்த தேசிய தலைமை வந்து இப்போ செஞ்சிட்ருக்காங்க. வி ஆர் ரெடி ஃபார் எனி இவென்ச்சுவாலிட்டிஸ் அப்படிங்கிறது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையிலேருந்து யூஎன் செக்யூரிட்டி கவுன்சிலில் 5 பெர்மனன்ட் மெம்பர்னையும் நம்ம பிரதம மந்திரி பேசிட்டார். இருக்கிற 10 நான் பெர்மனண்ட் மெம்பர்ஸில் 9 பேர்கிட்ட பேசிட்டார். 10வது பாகிஸ்தான்கிட்ட பேச தேவை கிடையாது. நம்ம நாட்டில் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் பேசிட்டாங்க. இப்போ வந்து நம்மளுடைய ரிசால்வ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதிலடி. இந்த பதிலடி வந்து ஏன் கொடுக்கணும் அப்படின்னு யாராவது ஒரு இந்தியன் கேட்பானா? யாரும் கேட்க மாட்டான். எல்லாருக்கும் தேவை பதிலடி கொடுக்கணும், அந்த தீவிரவாதத்துக்கு பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிறதா. போர்னு யாருமே கேட்கல. பொறுப்பில்லாதவங்க தான் போர்னு பேசுவாங்க. போர் என்பது பேரழிவு அப்படிங்கிறது இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். வரலாறில் எங்கே திரும்பி பார்த்தாலும் வந்து போருங்கிறது எல்லாருக்குமே பேரழிவாக தான் இருந்திருக்கு. ஆனால் நம்மளோ மேலே திணிக்கப்படும் போது அதை வந்து நம்ம அதை எதிர்கொள்கிறதுக்கு நம்ம தயார்படுத்திக்கிறோம். இப்போது பாகிஸ்தானுடைய இராணுவ பலத்தை காட்டிலும் இந்திய இராணுவ பலம் வந்து பல மடங்கு அதிகம் அப்படிங்கிறது பொதுவாகவே எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் உங்களுடைய பார்வையில் இந்திய இராணுவ பலம் இவ்வளவு சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயம்னா என்ன? இராணுவ பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்படை அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ். இப்போ நம்ம வந்து நேவி எடுத்துக்கிட்டோன்னு வைங்க, நம்ம உங்கள் எல்லாருமே எக்யூப்மெண்ட் ப்ரொஃபைல் எல்லாருக்குமே தெரியும். நம்மகிட்ட 2 ஏர்க்ராஃப்ட் கேரியர் இருக்குது. நம்மகிட்ட தல்வார் கிளாஸ் 2வது கூட இப்போ வந்து தல்வார் கிளாஸ் ஒன்று இது ஷிப் வந்துச்சு ஒரு யூஎஸ்லேருந்து. அவங்ககிட்ட ஏர்க்ராஃப்ட் கேரியருங்கிறதே கிடையாது. ஸோ தண்ணியை இப்போ நேவியை பொறுத்தளவுக்கு நம்ம பிக் டாடின்னா அவங்க வந்து இன்னும் பிறந்த கை குழந்த மாதிரி. அவங்ககிட்ட வந்து எந்த ஏர்க்ராஃப்ட் கேரியரும் கிடையாது, அவ்வளோ பெரிய நேவி கிடையாது. ஸோ நேவி இஸ் டிஸ்கவுண்டட். சில மணி நேரங்களில் வந்து அவங்களுடைய கராச்சி போட்டு வந்து நம்ம பிளாக்கெட் பண்ணிடலாம். இது வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நம்ம ஏர்ஃபோர்ஸ்க்கு வருவோம். ஏர்ஃபோர்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட என்ன F-16 அண்ட் FJ-17s தான் இருக்குது. அதை விட நம்மகிட்ட வந்து ரஃபேல்ஸ், சுகாய்ஸ் அண்ட் MiG-29s அப்படின்னு இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்பர்ஸ்லேயும் கூட இருக்கும், டெக்னாலஜிலையும் வந்து அவங்கள விட மிக அதிகமான டெக்னாலஜி இல்லாட்டினாலும் அவங்கள விட இன்ஃபீரியர் டெக்னாலஜி கிடையாது. இது வந்து நம்ம ஒவ்வொரு தடவையும் நம்ம ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்கோம். அது போக வார் ஃபைட்டிங் கேப்பபிலிட்டி அப்படிங்கிறது வந்து மெஷின்ஸை வச்சு கிடையாது. இதெல்லாம் வந்து காஸ்ட்லியான ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன் உள்ள ஒரு ஏர்ஃபோர்ஸுங்கிறது. இதை வந்து அஃபோர்ட் பண்ணுற நிலைமையில் பாகிஸ்தான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 நாளைக்கு மேலே அவங்களால அஃபோர்ட் பண்ணக்கூட முடியாது. அந்தளவுக்கு வந்து அவங்களுடைய நிலைமை, அவங்க எக்கானமி இருக்குது. இப்போ இந்தியாவோட எக்கானமின்றது வந்து வேறு. உங்களுக்கு தெரியும், நம்மகிட்ட ஃபாரின் ரிசர்வ் எத்தனை பில்லியன், கிட்டத்தட்ட 1000 பில்லியன்ஸ் வரைக்கும், நம்ம 1 ட்ரில்லியன் வரைக்கும் நம்ம வந்து நெருங்க போகிறோம் ரிசர்வே. இப்போ அவங்க வந்து 400 மில்லியன் கூட அவங்க IMFல கடன் வாங்குகிற நிலமையில் இருக்காங்க. 1 பில்லியனுங்கிறது கிடையாது. இன்றைக்கி நினச்சா இந்தியாவால் 100 பில்லியனுக்கு வந்து வெப்பனரி வந்து வாங்க முடியும், அவங்களால எதுவும் வாங்க முடியாது. ஸோ ஏர்ஃபோர்ஸுங்கிறது வந்து ஏர் சுப்பீரியாரிட்டின்னு ஒன்று சொல்லுவாங்க. எந்த ஒரு வாரும் வந்து ஏர் சுப்பீரியாரிட்டியை வச்சு தான் இருக்குது. ஏர் சுப்பீரியாரிட்டி இன்றைக்கி டெசிசிவ் ஏர் சுப்பீரியாரிட்டி யாருக்குமே கிடையாதுங்க. நினச்சா
இந்தியாவால் கொஞ்சம் ஒரு லிமிட்டட் பீரியடுக்கு ஏர் சுப்பீரியாரிட்டி நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் வித் அவர் வெப்பன் சிஸ்டம். நம்மள்கிட்ட SU-400ன்னு இருக்கிற அந்த ஏர் டிஃபென்ஸ் மிசைல் சிஸ்டம் நம்ம ரஷ்யாவிலேருந்து வாங்கினது, அதை வச்சுட்டு நம்மளுடைய ஃபைட்டர்ஸை வச்சுட்டு நம்ம மிசைல்ஸை வச்சுட்டு ஒரு லிமிட்டட் பீரியடுக்கு ஏர் சுப்பீரியாரிட்டி நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். அவங்களால கொஞ்ச நாளைக்கு கண்டெஸ்ட் பண்ண முடியும். அதுக்கடுத்து வந்து நம்மளால் டோட்டல் ஏர் சுப்பீரியாரிட்டி அச்சீவ் பண்ண முடியும், ப்ரொவைடட் வேறு தேர்ட் பார்ட்டி வந்து நம்மளை இன்டர்ஃபியர் பண்ணாமல் இருந்தாங்கன்னா. இது ஏர்ஃபோர்ஸை பொறுத்தளவுக்கும். கிரவுண்டில் வந்துங்க வரலாறுல நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் எப்பயுமே நம்மளை மேட்ச் பண்ணதே கிடையாது. நம்மளுடைய நியூமரிக்கல் சுப்பீரியாரிட்டி எல்லாமே டேங்க்கு எல்லாமே அவங்களோட 2 மடங்கு இருப்போம். இது ஃபோர்ஸ் ஸ்ட்ரென்த்து பார்த்தீங்கன்னா 2 மடங்குல அது 4 மடங்கு மேலே இருக்கும். அப்படி இருக்கும்போது வந்து அவங்களால என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து ஐ வில் லீவ் இட் யூ. அவங்களால வந்து எந்த விதத்துலேயும் தனியாக வந்து நம்மளை எதிர்கொள்கிற திறனை கிடையாது அவங்களுக்கு. அப்படியே அவங்க பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் அவங்களுக்கு சைனாவோ யாரோ டர்க்கிலாம் தே ஆர் ரூல்ட் அவுட். அவங்க டர்க்கி அங்கேருந்து வந்து இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டாக நிற்கிறதுங்கிறது வந்து பாசிபிளே ஒரு ஷிப் அனுப்பிச்சிட்டாலாம் பயந்துட மாட்டாங்க. தட் இஸ் நத்திங். இந்த ஒன்லி பொட்டென்ஷியல் அலை வந்து அவங்களுக்கு சைனா தான். சைனா உதவி பண்ணால் தான் ஆச்சு. அது போக சைனா வந்து அந்தளவுக்கு ஓப்பனாக ஏன் பண்ண மாட்டாங்க அப்படின்னா, இன்றைக்கி ரஷ்யா ஓப்பனாக வந்து இந்தியா கூட நிற்கிது. அப்படிங்கும்போது ரஷ்யாவோட ஒரு நெருக்கமான ஒரு நண்பனான சைனா வந்து ரஷ்யாவுக்கு அகெயின்ஸ்டாக நிற்கிறதுங்கிறது வந்து அந்த மாதிரி ஒரு முடிவு அவங்க எடுக்க மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன். அதனால் வந்து அவங்க மிலிட்ரி மைட் அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய போர் கேப்பபிலிட்டி, அதை வந்து எப்படி அவங்களுடைய எக்யூப்மெண்ட்டும் சரி அவங்களுடைய இதுவும் சரி நம்மகிட்ட மேட்ச் இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இப்போ ஆக்கிரமிப்பு காஷ்மீரை வந்து கைப்பற்றுவதனால தான் மத்திய அரசு இந்த விவகாரத்தை ரொம்ப நிதானமாக கையாளுது அப்படிங்கிற ஒரு விஷயமும் பேசப்படுது. இது உண்மைதானா உங்களுடைய பார்வையில்? ஏன் பாருங்கள், இப்போ வந்து நம்ம ஸ்டேட்லேயோ இல்லை கண்ட்ரிலேயோ யாரை கேட்டாலும் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரை எடுத்துருவோம், பாகிஸ்தான் காஷ்மீரை எடுத்துருவோம் அப்படின்னு நம்ம பேசுகிறோம். நம்மளை மாதிரி ஒரு இண்டிவிஜுவலுக்கு இந்த இது தெரிஞ்சிருக்குன்னா, பாகிஸ்தான் மாதிரி ஒரு தேசியம் அவங்ககிட்ட 28 கோடி மக்கள் தொகை இருக்குது, அவங்களுடைய ஒரு சாவரின் ஸ்டேட் அது. அவங்களுக்கு தெரியாத நம்ம வந்து பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோன்னு. ஸோ அவங்களுக்கும் தெரியும் அது வந்து நம்மளுடைய இதில் முக்கியமான ஒரு இதாக இருக்கும் அப்படிங்கிறது. அதை வந்து வித்தியாசமாக யோசிக்கிற தலைமை தான் நம்ம தலைமை. இப்போ வந்து அது மட்டும் கிடையாது. இப்போ பாகிஸ்தான் வந்து ஒரு நாடு 1971ல் ஈஸ்ட் பாகிஸ்தான் வெஸ்ட் பாகிஸ்தான் ஒரே நாடாக இருந்ததை அப்போ உள்ள அம்மையார் இந்திரா காந்தி அப்போ உள்ள பிரச்சனைக்கு வந்து அதை ஈஸ்ட் பாகிஸ்தானை பிரித்து விட்டுட்டோம்னா இவங்க கொட்டம் அடங்கும், ரெண்டாக்கிடுவோம், துண்டாடிடுவோம் அப்படின்ட்டு துண்டாக்குனாங்க. அதனால் அது பிரச்சனை இல்லாமல் கொஞ்சம் காலம் போச்சு. இப்போ அதே ஒரு இதில் வந்து இப்போ என்ன சொல்கிறேன்னா, பாகிஸ்தானுக்கு என்ன பிரச்சனை அவங்க நாட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் பலூச்சிஸ்தான், ஒரு பக்கம் பக்தூன்ஸ் ஆப்கானிஸ்தான் சைடு, ஒரு பக்கம் பஞ்சாப் அண்ட் சிந்து, ஒரு இது வந்து POK. இப்போ இந்த 4 இதையும் வச்சுட்டு அவங்களுக்கு உள்ள பிரச்சனைகள் இன்டர்னல் ப்ராப்ளம்ஸ் போயிட்டுருக்கு. பலூச்சிஸ்தானில் ஆல்ரெடி அவங்க வந்து சுயாட்சி கேட்டுட்ருக்காங்க. இங்கிட்ட பக்தூன்ஸ் ஒரு சைடு ஆப்கானிஸ்தான் பார்டரில், இந்த சைடு சிந்து தான் பஞ்சாப் அண்ட் சிந்து தான் வந்து பஞ்சாப் தான் வந்து பாகிஸ்தான் ஆக்சுவலி ரூலிங். இந்த பக்கம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா POK. இப்போ இந்த 4 பார்ட்டாக உடச்சிட்டோம்னா, டிஸ்இன்டகிரேட் பண்ணிட்டோம்னா, இங்கே 4 நாடு ஆயிடுச்சுன்னா அது வந்து என்ன ஆகும்? பாகிஸ்தான் அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குமா அதுக்கு? அது போக அது எந்த ஒரு இதுவும் இல்லாமல் போயிடும். இது வந்து நான் சொல்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜி பாசிபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து தேசிய தலைமைக்கு தெரியும், இன்டர்நேஷ்னல்லி எல்லாருக்குமே தெரியும் இது வந்து பாசிபிளா அப்படிங்கிறது. இல்லை இதை 2ஆக பிரிக்கிறது பாசிபிளா, இதுதான் வந்து நம்ம யோசிப்பாங்களே தவிர எடுத்ததுமே நான் POK சப்சிக்வெண்ட்லி வில் ஹேப்பன், அது வந்து நடக்கும். இப்போ POK போய் டைரெக்டாக போய் ஒரு அப்ஜெக்டிவாக வச்சுட்டு நம்மளுடைய படைகள் எல்லாம் போச்சுன்னு வைங்க, அந்த POK வழியாக கில்கிட் பல்திஸ்தான் வழியாக சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார் அவன் பல $1 பில்லியன் போட்டு ஒரு ரோடு போட்டிருக்கான் குவாதார் போர்ட்டுக்கு போகிறதுக்கு. சைனாக்காரன் அவனை அஃபெக்ட் பண்ணுமா பண்ணாதா? அவனுடைய எக்கானமி அஃபெக்ட் பண்ணும். ஸோ அவன் வந்து கண்டிப்பாக இந்த இதை வந்து விட்டு கொடுக்குறதுக்கு வந்து அதையாவது பாதுகாத்துக்கிறணும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு லிமிட்டட் ரோலுக்கு வந்தே ஆகணுன்ற மாதிரி ஆயிரும். ஸோ இதெல்லாம் யோசித்து தான் வந்து அவங்க அப்ஜெக்டிவ் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி என்னங்கிறத தேசிய தலைமை முடிவு பண்ணும். POKன்றது வந்து இட் குட் பி அ பார்ட், மே நாட் பி அ பார்ட். ஆனால் என்னுடைய அறிவு என்ன சொல்லணும்னா, POK வந்து லேட்டர் பார்ட் ஆஃப் தி இதில் வருமே தவிர இப்போ எடுத்ததுமே இம்மீடியட் அப்ஜெக்டிவாக அது இருக்காது. இப்போ நாளை நடைபெற இருக்கக்கூடிய இந்த ஒத்திகை என்ன மாதிரியான ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தும்? இது பாகிஸ்தானுக்கு வந்து ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்புகள்லாம் இருக்குன்றீங்களா?
இது வந்து நான் ஓப்பனாக இது பார்த்தேன்னா கான்டம்ப்ளேட் பண்ணேன்னா நம்ம தேசிய தலைமையோட 22 ஏப்ரல்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம தலைமை நடந்துக்கிட்ட விதம் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு பயத்துலேயோ ஒரு அவசரத்துலேயோ யாரையும் பயமுறுத்தணுங்கிற எண்ணத்துலேயோ எடுக்கப்பட்ட எந்த ஒரு செயலும் எனக்கு தெரில. எல்லாமே நிதானமாக நிறுத்தி நல்லா யோசித்து செய்கிறாங்க. ஸோ இது எனக்கு வந்து இதை யாரையும் பயமுறுத்துறதுக்காக இந்த ரிஹர்சல் சொல்லலை. இது வந்து எனக்கு தெரிஞ்சு இது வந்து நம்மளுடைய ப்ரிப்பேர்ட்னஸ், எந்த ஒரு எவென்ச்சுவாலிட்டி வந்தாலும் எந்த ஒரு இது வந்தாலும் நம்ம மேல் போர் திணிக்கப்பட்டால் அதை வந்து பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் அவங்க ப்ரிப்பேர்டாக இருந்துக்கிறணும் அப்படிங்கிறதுக்காக தான். அவங்கள பயமுறுத்துறது எப்படின்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே தெரியும். இது வந்து பயமுறுத்துறது கிடையாது. ஆல்ரெடி வந்து நேற்று வந்து இண்டஸ்ல அந்த இது உங்களுக்கு தெரியும், பக்லியார் ப்ராஜெக்டில் வந்து வெள்ளத்தை விட்டுட்டாங்க. இத்தனை நாளில் 1 வாரமாக 10 நாளாக தண்ணி கொடுக்காம திடீர்னு வெள்ளம் திறந்து விட்டாங்க. இப்போ இன்றைக்கி ஃபுல்லாக அடைச்சிட்டாங்க. அவங்களால எதுவும் பண்ண முடியாத ஒரு அந்த மாதிரி அடிச்சுட்டு தான் இருக்காங்க. பயமுறுத்துறது வந்து ஒன்றும் இல்லை. அவருடைய ஸ்டேட்மெண்ட், நம்ம துருப்புகள் வந்து இப்போ மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கிற விதம் எல்லாமே பாகிஸ்தானுக்கு வந்து தெரியும் இது என்ன செய்ய போகிறாங்கன்றது. நம்மளுடைய இது ஏர்கிராஃப்ட் கேரியர் விக்ராந்த் வந்து அரேபியன் சீல நிலகொண்டு இருக்கும்போது அவ்வளோ பெரிய பேட்டில் குரூப்போடு நிற்கும்போது அதுக்கு மேலே இது என்ன பயம் வேண்டியது இருக்குது? பயமே அங்கே தான் இருக்குது. அங்கே இது வந்து பயமுறுத்துறதுக்கான ஒரு இது கிடையாது. இது வந்து உண்மையிலேயே மக்களின் மேல் உண்மையான அக்கறை கொண்டு அவங்களுடைய டிஃபென்ஸ்க்காக நம்மளுக்கு எடுத்துக்கிற ஒரு இது வந்து பயமுறுத்துகிற இது கிடையாது. இந்த போர் ஒத்திகை தொடர்பாக உங்களுடைய பல்வேறு கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். இந்த போர் ஒத்திகை என்பது மக்களுடைய பாதுகாப்புக்கானது தான் தவிர யாரையும் பயமுறுத்துவதற்கு இல்லை அப்படிங்கிறத கர்னல் கணேஷ் நம்மகிட்ட பகிர்ந்திருக்காரு. ஒளிப்பதிவாளர்கள் ருத்ரா மற்றும் கார்த்தியுடன் சிவா. கார்த்தி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். Periyar Maniyamma Institute of Science and Technology, Thanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation. இந்த அக்ஷய திருதியில என் ஆத்மார்த்தமான ஆஃபர் உங்க லலிதாவோட ஏற்கனவே கம்மி சேதாரத்துல 1 இல்ல இன்னும் 2%, 3% கம்மி. வைர நகை கேரட்டுக்கு 6000 ரூபாய் கம்மி.